இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் இந்த காலை வேளையிலே நம்மோடு இடைபடுவாராக. அநேக நாட்களாக இந்த பாதைக்கு வெளிச்சம் நிகழ்ச்சி பதிவு செய்ய முடியாத சூழ்நிலைமையிலே நாங்கள் இருந்தோம். ஆனாலும் கர்த்தர் ஒரு பெரிய சாட்சியாக எங்களுடைய வாழ்க்கையிலே அவர் இடைப்பட்டு எங்களுடைய இடுக்கண்களுக்கு நீங்களாக்கி எங்களை விடுதலை ஆக்கினார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதை குறித்ததான சாட்சியை நான் மற்றொரு நாளிலே கர்த்தருக்கு சித்தமானால் உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்கிறேன். 118 சங்கீதம் 5ஆம் வசனம், நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார் என்று இங்கே சங்கீதக்காரர் பாடுகிறார். நெருக்கம், விசாலம். அநேக வேளைகளிலே இந்த வசனத்தை நாம உடனே பார்த்தோம்னா நம்முடைய இருதயங்களிலே தோன்றுகிறது இடத்தின் காரியத்தை தான் நம்ம சிந்திப்போம். ஓ, ரொம்ப சின்ன இடத்துல இருந்திருக்காரு போல இருக்கு, கர்த்தரை அவரை நோக்கி கூப்பிட்டோன்னு அவர் பெரிய இடத்த, விசாலமான இடத்த கர்த்தர் அவருக்கு கொடுத்திருக்கிறாரு என்று நாம் நினைப்போம். அப்படி அல்ல. இந்த சங்கீதக்காரர் நெருக்கம் என்று சொல்லுகிறதான அந்த காரியம் என்னவென்றால், மனிதனுக்கு, ஒரு தேவ பிள்ளைக்கு, இந்த உலகத்திலே ஒரு தனிப்பட்ட நபருக்கு சொந்த பந்தங்கள் வழியாக, உற்றார் உறவினர்கள் வழியாக, ஒரே குடும்பத்திலே சேர்ந்தவர்கள் வழியாக வருகிறதான, நண்பர்கள் வழியாக வருகிறதான அந்த நெருக்கத்தை குறித்து அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். மிகுந்த சேதத்தையும், குறிப்பாக மனதளவிலே வேற எதை குறித்து சிந்திக்க முடியாத நெருக்கத்தையும் அவர்கள் தந்துவிட்டு சென்று விடலாம். இதுதான் ரியாலிட்டி, இதுதான் நிதர்சனம். அப்படி ஒரு நெருக்கத்தில் இவர் இருக்கிறாராம். என்னுடைய இருதயத்துல மிகவும் கடினமான ஒரு பாதைக்குள்ளாக நான் சென்று கொண்டிருக்கிறேன். யாரால? என்னை சுற்றிலும் இருக்கிறதான மனிதர்கள் வழியாக. இடம் அல்ல இது, பேசப்படுதான பொருள் ஒரு ஸ்தலம் அல்ல, தங்கும் வீடு அல்ல, ஒரு அறை அல்ல, ஒரு ரூம்லாம் இல்ல. இது இருதயத்துல என்னென்னவோ சிந்திக்கலாம், ஜெபிக்கலாம், கர்த்தரை நோக்கி நாம் மன்றாடலாம், தேவ சமூகத்திலே நாம் அமர்ந்து கர்த்தரை பாடி மகிழலாம், ஜெபங்களை ஏறெடுத்து ஆவியிலே நிரம்பி கர்த்தரை நோக்கி அவருடைய சமூகத்திலே நாம் நேரங்களை செலவிட்டு மகிமை அடைகிறவர்களாய் நாம் மாறலாம். அதெல்லாம் என்னால செய்ய முடியலையே, இப்படி நெருக்கப்படுகிறேனே என்று அவர் பேசுகிறார். அதை குறித்து அடுத்த வசனத்தை நாம பார்த்தாலே இதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள முடியும். கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று அவர் கேட்கிறார். இந்த சங்கீதம் முழுவதையும் நீங்கள் தியானித்து பாருங்க. மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? இப்ப மனிதனால வருகிறதான, நமக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் வழியாக வருகிறதான காரியங்களை கர்த்தர் முறியடிப்பார். ஒரு தனி மனிதன் தன்னுடைய உறவினர்களையோ, நண்பர்களையோ, இல்ல அரசியல்வாதியையோ, அதிகாரத்தில் இருக்கிற ஒருவனையோ நம்புகிறதை விட கர்த்தர் மேலே அவன் பற்றுதலாய் இருப்பது அவனுக்கு நலமாய் இருக்கும். அதுதான் வேதம் சொல்லுகிறது. எல்லாருக்கும் ஒரு லிமிட்டேஷன்ஸ் இருக்கு, எல்லாருக்கும் ஒரு எல்லை இருக்கு. அந்த எல்லையை தாண்டி உங்களுக்கும் எனக்கும் யாராலையும் உதவி செய்ய முடியாது. அவனுக்கும் குடும்பம் இருக்கிறது, அவளுக்கும் பிழைப்பு இருக்கிறது, சம்பாத்தியம் இருக்கிறது, பிள்ளைகளை பார்க்கணும். அந்த எல்லைக்குள்ள இருந்து தான் ஒருவன் உங்களுக்கு உதவி செய்யணும். ஆனால் கர்த்தர் அப்படி அல்ல, எந்த எல்லைக்கும் உட்பட்டவர் அல்ல. அவரால செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நெருக்கத்திலிருந்து கூப்பிட்டேன். வசனத்தை நம்ம நன்றாக தியானித்து பார்க்கணும். இப்படியெல்லாம் ஒரு மனுஷனுக்கு புயல் போன்ற, ஒரு சூறாவளி காற்றை போன்ற, ஒரு வெள்ளத்திலே அகப்பட்டவனை போல கடினமான பாதைகள் வந்தாலும் ஆண்டவனை நோக்கி, படைத்த இறைவனை நோக்கி அவன் மன்றாட வேண்டும்.
ஒரு விசுவாசிக்கு, தேவ பிள்ளைக்கு மிகவும் அவசியமான ஒன்றாய் இருக்கிறது. உடனே சடுதியாக இவர்களா அவர்களா, அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களா, இவங்க செய்வாங்களா என்று நோக்கி பார்ப்பதை விட கர்த்தரை நோக்கி மன்றாடுகிறது பெரிய ஜெயத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு கட்டளையிடும், ஒரு வெற்றியை நமக்கு கட்டளையிடும். வேதத்திலே வாசிக்கிறோமே, அவர்களோ முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் என்று. அப்படி கர்த்தர் வழி நடத்த நாம் கர்த்தரை நோக்கி பார்க்கணும், எந்த தனி மனிதனையும் அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். சமீபத்திலே சென்னையிலே பாத்தீங்கன்னா பயங்கர ஃப்ளட், ஆங்காங்கே நீர்நிலைகள் நிரம்பி அடித்த மழையை அந்த மாநகரம் தாங்க முடியாமல் இவ்வளவோ கடினமான பாதைகளை பார்த்தோம். அதுல குறிப்பா ஒரு நபர் அதை குறித்து பகிர்ந்து கொண்டிருக்கிறார். நல்ல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்காரு, ஒரு அபார்ட்மெண்ட்ல இருக்கிறாரு. வீட்டில் இருக்கிறதான அந்த தண்ணி பார்த்தீங்கன்னா படிப்படியா ஏறி ஒரு படியில இருந்தது 12, 13 படிகளுக்கு வரும் பொழுது நெருக்கப்பட்டோம். எங்க ஓடுவதுனே தெரியல, எங்க போறதே தெரியல. ஏதோ ஆண்டவனுடைய தயவால ஒரு ரெஸ்கியூ டீம் வந்து எங்களை காப்பாற்றி மாடியில கொண்டு போய் எங்களை விட்டாங்க. இதெல்லாம் பாருங்க. இப்போ இப்படி நெருக்கப்படும் எவ்வளவுதான் இருந்தாலும் சில வேளைகளிலே சம்பாத்தியங்கள் இருக்கலாம், பணம் இருக்கலாம், ஞானம் இருக்கலாம், பெரிய பெரிய தொடர்புகள் உடையவர்களாய் நீங்கள் இருக்கலாம். ஆனால் கர்த்தரால் மாத்திரமே விடுவிக்க கூடியதான சில காரியங்கள், சில அனுபவங்கள் நமக்கு வரும். அப்பதான் தேவனுடைய அருமையை நமக்கு புரியும். கர்த்தர் நிச்சயமாக நமக்கு செய்து முடிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலுமே நீங்களுமே அவரை விசுவாசியுங்கள், அவர் மேல் நம்பிக்கையாயிருங்கள், அவரை நோக்கி கூப்பிடுங்கள். நெருக்கத்தில் இருக்கிறதான உங்களுடைய இருதயங்களை கர்த்தர் விசாலத்திலே வைப்பாராக. நான் சொன்னது போல அதிகமாக அவரை ஆராதிக்கவும், அவரை நோக்கி பார்க்கவும், அவரிடத்திலே பேசவும், அவரிடத்திலே மன்ற ஒரு நண்பனை போல, ஒரு துணையாளரை போல, ஒரு பக்கத்திலே இருக்கிறதான உங்களுடனே சம்பாஷிக்கிறதான ஒருவரை போல பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுதும் உங்களோட இருக்கிறார். அவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நிலைமையை பாருங்கப்பா, எனக்காக இறங்குங்க ஆண்டவரே என்று கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். சாலத்திலே வைத்தார். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? மனிதனுடைய சக்திகளை அவன் உங்களுக்கு வெட்டுகிற குழியிலே நீங்கள் விழுந்து விடுவோமோ என்று பயப்படாதிருங்கள். கர்த்தர் உங்களை விடுதலையாக்க வல்லவராயிருக்கிறார். உங்களை உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார், கனப்படுத்துவார், மேன்மையானவைகளை உங்களுடைய வாழ்க்கையிலே காண செய்வார். மற்றொரு நிகழ்ச்சியிலே நான் உங்களை சந்திக்கிறேன். ஆமென்.